பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்ய விளக்கு வந்து 5 பொருட்களால ஆனது. அந்த 5 பொருட்கள் வந்து மாட்டிலிருந்தே எல்லாமே பெறப்பட்டது. மாட்டு கோமியம், அதாவது மாட்டு கோமியம், மாட்டு சாணம், அதுக்கப்புறம் மாட்டினுடைய பால், பசு மாட்டினுடைய பால், தயிர், அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுக்கப்பட்ட நெய். இந்த 5 பொருட்களான ஆனதுதான் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து வீட்டுல ஏத்தணும் அப்படின்னா ஒரு ஹோமம் செய்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து நெய் விட்டு ஏத்தணும் அப்படின்னா, நெய் இதளவுக்கு ஊத்திட்டு திரி போட்டு ஏத்தணும் அப்படின்னா, இந்த விளக்கு அந்த நெய்யெல்லாம் தீர்ந்த பிறகு இந்த விளக்கு முழுமையா எரிய ஆரம்பிச்சிடும். அந்த எரியும் போது அது ஹோமத்தினுடைய அந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பலன் வேண்டும், வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டி, ஹோமம் செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் போய் நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பவுமே இருக்கும். அதனால இதை வந்து வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு விளக்கு ஏத்தினோம் அப்படின்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது, சுபிக்ஷம் பெருகும், அதாவது லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விளக்கு வேணுன்றவங்க நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிப்படும்.